எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவைக்கு திறன் அடிப்படையிலான ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சையின் இன்னும் ஒரு வழிகாட்டல் செயலமர்வு ஜூலை மாத செயலமர்வு தொடரில் இன்றைக்கும் நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பான 2வது அத்தியாயத்தின் 3வது பிரிவு நட்டங்கள் மற்றும் விட்டுவிடுதல்கள் தொடர்பான செயலமர்வில் திரும்ப சந்திக்கிறோம். நாங்கள் கடந்த செயலமர்வில் நேற்றைய தினம் நடைபெற்ற கடந்த செயலமர்வில் நிதி ஒழுங்கு விதி 108 தொடர்பாக கலந்துரையாட ஆரம்பித்து அதனை நிறைவு செய்திருந்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய நிதி ஒழுங்கு விதிகள் புத்தகத்தில் இருக்கக்கூடியது சீராக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. 1/2020 நிதி சுற்றறிக்கையினாலே அது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு தடவை திருத்தப்பட்டிருக்குது 2/2024 சுற்றறிக்கையினால். இந்த 2/2024 சுற்றறிக்கை சகோதர மொழியில் மட்டும்தான் இதுவரையில் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் இன்றைய தினம் அதை சரிபார்க்க இல்லை, தமிழ் மொழியில் கிடைக்கிறா என்று நேற்று வரைக்கும் அது கிடைக்க இல்லை. அப்போ அந்த ஒழுங்கில் நாங்கள் அதை வச்சு கொண்டு பேசுவோம். நாங்கள் பேசுகிறது தமிழில் தானே பேச போகிறோம், அதனால் அது ஒரு குழப்பம் தருவதாக இருக்கா. சரி, இப்போ இந்த நிதி ஒழுங்கு விதி 108 சொல்லப்படுகிற விடயங்கள் நட்டங்கள் தொடர்பாக நட்டங்களை கையாளும் அலுவலர்கள். நட்டங்களை கையாளுகிற அலுவலர்கள் தொடர்பாக நாங்கள் முதல்ல பார்த்திருக்கிற நட்டங்களை கையாள்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் யார்? அமைச்சின் செயலாளரான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். இந்த பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் தொடர்பான மேலதிகமான விளக்கம் நாங்கள் தொடர்ந்து வருகிற 3வது அத்தியாயத்தில் இன்னும் விளக்கமாக பேச போகிறோம் என்கிறதால நான் அதிகம் பேச இல்லை. அமைச்சு செயலாளராக இருக்கிற பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். அடுத்தது அமைச்சு செயலாளர் அல்லாத, அதாவது அமைச்சு ஒன்றின் கீழ் வராத திணைக்களங்களினுடைய தலைவர்கள், அலகுகளினுடைய விசேட அலகுகளினுடைய தலைவர்கள். அவர்கள் அமைச்சு செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள். பொதுச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர், அதுபோல் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம், அப்படியானவர்கள் எல்லாம் இந்த வகைக்குள்ளே அடங்குவார்கள். கணக்கீட்டு உத்தியோகத்தர் இவர்கள் பெரும்பாலும் திணைக்கள தலைவர்கள். இந்த 3 வகையிலான உத்தியோகத்தர்கள் நட்டங்களை கையாள்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது தொடர்பாக இவர்களுக்கு நிதிசார் வரையறைகள் மற்றும் அவர்கள் கையாளத்தக்க நட்டங்கள் பற்றிய விவரங்கள் தரப்பட்டிருக்கு. சரிதானே? இதில் அமைச்சு செயலாளர் ஆக இருக்கக்கூடிய ஒரு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் கையாளக்கூடிய நட்டங்கள். அமைச்சு செயலாளர் என்கிற வகையில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், அமைச்சின் செயலாளரான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் கையாளக்கூடிய நட்டங்கள். அவர் என்னென்ன நட்டங்களை கையாளலாம் என்று சொல்லி பார்க்க. சரிதானே? முதலாவது வகையிலான நட்டங்கள், முதலாவது நாங்கள் அதுக்குள்ள வகைப்படுத்துகிறோம். சாதாரணமான வற்றல், சுருங்கல், தேய்தல், ஆவியாதல், அழுகுதல் போன்றவை இன்னும் இருக்குது. சரிதானே? இப்போ இவை எவ்வாறு ஏற்படும் என்று சொல்லி சொன்னால், சில பொருட்கள், உதாரணத்துக்கு உலர்ந்த பழ வகைகள், பெட்ரோலியம், இவ்வாறான பொருட்கள் களஞ்சியத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள். இப்போ பெட்ரோலியம் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆவியாகும் என்று சொல்லி திரைசேரியினால் விதித்துரைக்கப்பட்ட ஒரு சதவீதம் இருக்குது. அதுபோல் ஒவ்வொரு பொருட்களுக்கும், இப்போ சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், செத்தல் மிளகாய் ஒரு குறிப்பிட்ட அளவு நிறை குறையும். அரிசி களஞ்சியத்தில் இருந்தால் அதனுடைய ஒரு குறிப்பிட்ட அளவு சதவீதம் நிறை குறையும். அப்போ அதை சொல்வது காய்தல். அப்போது வற்றல், காய்தல், சுருங்கல், தேய்தல், அழுகுதல், ஆவியாகுதல் போன்றவை காரணமாக ஏற்படுகிற நட்டங்கள். சரிதானே? அப்போ இந்த நட்டங்கள் தொடர்பாக அமைச்சு செயலாளராக இருக்கிற பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் இதை கையாளுவார். 2வது, கடல் அல்லது ஆகாயம் தொடர்புபட்ட இழப்புக்கள். 3வது, கப்பல்காரர்கள், வியாபாரிகள், கப்பல் கம்பெனி முகாமையாளர்கள், பொருட்களை ஏற்றி இறக்கும் கம்பெனிகள்,
ஆகிய தரப்பினரோடு தொடர்பு படுகிற ஒப்பந்த உடன்படிக்கை மீறலினால் எழுகின்ற நட்டங்கள். அவர்களுடைய இந்த வியாபாரிகள், கப்பல்காரர்கள், கப்பல் கம்பெனி முகாமையாளர்கள், பொருட்களை ஏற்றி இறக்கும் கம்பெனிகள் என்பவற்றோடு ஒப்பந்தம் செய்து அவர்கள் அந்த ஒப்பந்தத்தின்படி நடந்து கொள்ளாததால ஒப்பந்தத்தை அவர்கள் மீறுவதனால ஏற்படக்கூடிய நட்டங்கள். அதுபோக 105 ஒன்றின் பிரகாரம் ஏற்படுகிற நட்டம், அதாவது நட்டத்தின் பெறுமதியை கணக்கெடுக்கிற போது அந்த கணிப்பீட்டில் கிடைக்கக்கூடிய அறவிடத்தக்க உச்ச பெறுமதி 105 ஒன்றின் கீழ் மதிப்பீடு செய்யப்படுகிற நட்ட பெருமானங்கள். அந்த 105 ஒன்றின் கீழ் ஏற்படுகிற நட்டங்கள் சில வேளைகளில் அங்க மோசடி அல்லது முறைமை சார்ந்த குறைபாடுகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் அந்த நட்டத்தினுடைய பெறுமதி மாறும். ஆனால் நாங்கள் கீழே தரப்பட்டுள்ள வேறு நட்டங்கள் என்ற வகையில் வச்சுக்கொள்வோம். 4 விதமான நட்டங்களை இவர் கையாள்வதற்கு அனுமதி உண்டு. 4 விதமான நட்டங்களை கையாள்வதற்கு அனுமதி உண்டுன்னா, முதலாவது என்ன வகையான நட்டம்? இப்போ நான் பெறுமதியை பற்றி எல்லாம் பேச இல்லை, நீங்கள் அங்கால பார்க்க வேணாம், சரிதானே? இப்போ நாங்கள் அதில் அவர் என்ன விதமான நட்டங்களை கையாளலாம் என்பதை பற்றி மட்டும் இப்போதைக்கு பார்த்துக்கொள்வோம். அமைச்சு செயலாளராக இருக்கிற பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அவர் சாதாரணமான வற்றல், சுருங்கல், காய்தல், தேய்தல், உலர்தல், ஆவியாதல், அழுகுதல் போன்ற வகையான நட்டங்களை கையாளும் அதிகாரம் பெற்றவர். 2வது கடல் அல்லது ஆகாயம் சம்பந்தமான இழப்புகள். 3வது வியாபாரிகள், கப்பல்காரர்கள், கப்பல் கம்பெனி முகாமையாளர்கள் அல்லது பொருட்களை ஏற்றி இறக்கும் கம்பெனி ஆகியவற்றுடனான ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கை, அக்ரிமெண்டோ கண்ட்ராக்ட், உடன்படிக்கை மீறலினால் எழுகின்ற நட்டங்கள். 4வது கீழே தரப்பட்டுள்ள வேறு ஏதேனும் நட்டங்கள். கீழே தரப்பட்டுள்ள வேறு ஏதேனும் நட்டங்கள் என்பது 105 ஒன்றின் பிரகாரம் கணிப்பீடு செய்யப்படும் நட்டங்கள், மோசடி அல்லது நிலவுகின்ற முறைமை குறைபாடுகள் காரணமாக இல்லாத போது அந்த நட்டங்களை அவர் கையாளுகிறார். இவருக்குரிய எல்லைகள் 2020 திருத்தப்பட்டாலும் மீண்டும் ஒரு தடவை 2024 திருத்தப்பட்டிருக்குது. அந்த திருத்தப்பட்ட எல்லைகளை நான் இப்போ உங்களுக்கு காட்டுகிறேன், சரிதானே? முதலாவது விஷயம், அதாவது சாதாரணமான வற்றல், சுருங்கல், ஆவியாதல், தேய்தல் என்று சொல்லி சொன்னோம் தானே, அது திரைசேரியினால விதித்துரைக்கப்பட்ட சதவீதத்துள் இருக்கின்ற போது திரைசேரியினால அது சொல்லப்பட்டிருக்கு, சரிதானே? திரைசேரியினால குறித்துரைக்கப்பட்ட சதவீதத்துக்குள்ள இருக்கிற போது அது கையாளப்படும். சரி. 2வது, இந்த கடல் ஆகாயம் தொடர்பான இழப்புகள் வியாபாரிகள், கப்பல்காரர்கள், கப்பல் கம்பெனி உரிமையாளர்கள், ஏற்றி இறக்கும் கம்பெனிகளுடனான ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கை மீறலினால் ஏற்படக்கூடிய நட்டங்கள். இதுவரையில் அவருக்கு 5 மில்லியன் ரூபாவாக இருந்தது, தற்போது 7 மில்லியன் ரூபாவாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரையில் 5 மில்லியன் ரூபாவாக இருந்தது, தற்போது 7 மில்லியன் ரூபா என மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, சரிதானே? அடுத்ததாக நாங்கள் 4வது விடயமா பார்க்கிறோம். நிதி ஒழுங்கு விதி 105 ஒன்றின் கீழான நட்டங்கள் ஏற்கனவே 2 மில்லியன் ரூபாவாக இருந்தது, இப்போது 3 மில்லியன் ரூபாவாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது 3 மில்லியன் ரூபாவாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மோசடி அல்லது நிலவுகின்ற முறைமையில் காணப்படுகின்ற குறைபாடுகள் என்று சொல்லப்பட்ட பகுதி, மோசடி அல்லது நிலவுகின்ற முறைமையில் காணப்படுகிற குறைபாடுகள் 5 மில்லியன் ரூபாவை விஞ்சாத நட்டங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது அது 7 மில்லியன் ரூபாவை விஞ்சாத நட்டங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் ஒருக்கா திரும்ப கவனித்து பார்த்துக்கொள்ளுங்கோ. 2 ஆவணங்களும் உங்களுக்கு குழுவில் நான் போட்டிருக்கிறேன், சரிதானே? சிங்கள மொழி தெரிய இல்லைன்னா பெரிய பிரச்சனையில் இலக்கங்களை வாசிக்கிறேன், நானும் அப்படி தான் வாசிக்கிறேன். 2 மில்லியன் 7 மில்லியன் 5 மில்லியன் எல்லாம் எனக்கும் வாசிக்க தெரியும் தானே, உங்களுக்கும் வாசிக்க தெரியும். அதை வாசித்தவன்டா சரி. மற்ற பகுதியெல்லாம் அதை நாங்கள் தமிழில் ஏற்கனவே இருக்கிறபடி சொல்லிட்டோமே. சரி, அந்த பகுதியை பார்ப்போம்.
அப்போ பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், எந்த பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்? அமைச்சின் செயலாளர் ஒருவரான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய எல்லைகள். இந்த 1/2020 அமைச்சு செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் கையாளக்கூடிய நட்டம் 105(1) பிரகாரம் அதன் பெறுமதி 1 மில்லியன் ரூபாவை விஞ்சாத நட்டங்களையே அவர் கையாளலாம் என்று சொல்லப்பட்டிருந்தது. இப்போ அமைச்சு செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கும் அமைச்சு செயலாளர் அல்லாத ஒரு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கும் இடையில் ஒரு பெரிய அளவிலான வேறுபாடு ஒன்று காணப்பட்டிருந்தது. 2024 சுற்றறிக்கையினால அது சீர் செய்யப்பட்டு அமைச்சு செயலாளர் ஒருவர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்பவர் மேலே 108(1) ஆனா பகுதியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சு செயலாளர் ஒருவரான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரால் கையாளப்படும் எல்லைகளுக்கு சமமாக சீர் செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சு செயலாளர் ஒருவரான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் கையாளத்தக்க நட்டங்களை அமைச்சு செயலாளர் ஒருவர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கும் உரியதாக அது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியை அப்படியே திருப்பி பார்த்துக்கொள்ளலாம். இனி அதில் வேறுபாடு ஒன்றும் இல்லை. சரிதானே? மூன்றாவது, இவருக்குரிய மூன்றாவது ஆள் கணக்கீட்டு உத்தியோகத்தர். கணக்கீட்டு உத்தியோகத்தர் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 104(2), 104(2) ஆனா, 104(2) ஆவண்ணா மற்றும் ஈனா ஆகிய பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கை இடுவதற்கு அவசியமற்ற நட்டங்கள் சம்பந்தமாக அவரால் நடவடிக்கை மேற்கொள்ள முடியும். கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒருவர் அறிக்கை சமர்ப்பிக்க தேவையற்ற நட்டங்கள், அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்குதாங்க. இதில் சொல்லப்பட்டிருப்பதை விட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 104(2), 104(2) ஆனா, ஆவண்ணா மற்றும் ஈனாவின் கீழ் அறிக்கை சமர்ப்பிக்க அவசியம் அற்ற இழப்புகள் சம்பந்தமாக நடவடிக்கை மேற்கொள்ள முடியும். அது திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 104(2) பிரகாரம் தற்போது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பெறுமதியாக இருக்கிற 50,000 ரூபா இல்லை, 7,50,000 ரூபா வரைக்கும் வழங்கப்பட்டது. 7,50,000 ரூபா வரைக்கும் அது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. 104(2) பிரகாரம் 104(2) பிரகாரம் இருக்கக்கூடிய நட்டங்கள் அந்த பகுதியோருக்கா பார்ப்போம். இழப்புகளை அறிவித்தல் தொடர்பாக 104(2) சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 5 லட்சம் ரூபா இப்போ எப்படி சொல்லப்பட்டிருக்குது? 7,50,000 ரூபாவாக மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. சரிதானே? 5 லட்சம் ரூபாவுக்கு மேற்படுமாக இருந்தால் அது தவறுதலாக இதில் 50,000 என்று போடப்பட்டிருக்க நினைக்கிறார். 5 லட்சம் ரூபாவாக இருக்கிறது. இப்போது 7,50,000 ரூபாவாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் ஏதோ ஒரு பிழை இருக்குது. எழுத்து பிழை. 50,000 அல்ல. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 5 லட்சம் ரூபாவுக்கு மேற்படுமாக இருந்தால் திரை செய்திக்கு அறிக்கை பிரதி சமர்ப்பிக்க வேண்டும் என்று. இங்கே 7,50,000 அது மாற்றப்பட்டிருக்கு. அது நாங்கள் ஏற்கனவே பார்த்தது தான். என்ன நடந்த எழுதிரியா? சரிப்பா. அதுபோல் அறிவிக்க அவசியமில்லாத நட்டங்கள் என்கிற வகையில் உங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. முதலாவது, செலவாகு பொருள் 500 ரூபாவுக்கு மேற்படாதது உடனடியாக மீள வைக்கப்பட்டால் உடனடியாக அறவிடப்பட்டது. இப்போது 25,000 ரூபாவாக இருக்குது. அதே போல் காசு, முத்திரைகள், பிரவேச சீட்டுகள் தொடர்பிலானவை அது 500 ரூபாவில் இருந்து 25,000 ரூபாவாக இருக்குது. நாளாந்தம் 104(2) ஆவண்ணா 104(2) ஆவண்ணா முற்றாக அறவிடப்பட்ட கொடுப்பனவுகள் அது 500 ரூபாவாக இருந்தது. இப்போ 25,000 ரூபாவாக மாற்றப்பட்டிருக்குது. அதே போல்
காசு முத்திரைகள் பிரவேச சீட்டுகள் தொடர்பானவை 250 ரூபாய் இப்போ 25,000ஆகவும் 25 ரூபாய் இப்போது 15,000 ரூபாவாக மாற்றப்பட்டிருக்கு. 105 ஒன்றின் கீழ், அதாவது அறவிடக்கூடிய உச்ச பெறுமதியாக 2,50,000 அவர் கையாளலாம் என்று சொல்லப்பட்ட பெறுமதி தற்போது 5 லட்சம் ரூபாய் வரை அவர் கையாளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 105 ஒன்றின் கீழான நட்டங்களை கையாளுதல் தொடர்பான புதிய எல்லைகளை நீங்கள் கொஞ்சம் குறித்து கொள்ளுங்க. சரிதானே? என்னட்டு இது கொஞ்சம் எளிமையாக தயார்படுத்தின நண்பர் அமலுடைய ஒரு தமிழில் மொழிமாற்றம் செய்த ஒரு டாக்குமெண்ட் உண்டு இருக்கண்டு. யாரோ சொன்னவங்க நான் அவர்கிட்டயே கேட்டு எடுத்துட்டு அவர் மொழிமாற்றம் செய்து வச்சிருந்தார் என்று சொன்னாங்க. எனக்கு கிடைக்கையில் நான் நாளைக்கு ஒரு அவர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு இதில் மொழிபெயர்ப்பு முழுமையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எளிமையாக செய்திருந்தார்ன்னு சொன்னவங்க நான் அதை எடுத்துட்டு அல்லது நான் குரல் மூலமாக திரும்ப ஒரு ஒளிப்பதிவு செய்துட்டு உங்களுக்கு போட்டு விடுகிறேன். ஆனால் பெருமளவுக்கு அவசியம் இல்லை, உங்களுக்கு நான் இதில் சொல்லிட்டேன். சரிதானே? இந்த நட்டங்களை கையாளல் தொடர்பான புதிய எல்லைகள் பற்றி கொஞ்சம் கவனம் எடுங்க. அநேகமாக இதை எழுத சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு குறைவு. சில வேளை ஒரு ஆக்களாக கேட்டுக்கொண்டு வரலாம், 2 புள்ளிகளை சேர்ப்பு அதை கேட்டுக்கொள்ளப்படலாம். சரிதானே? இதில் தான் அந்த அறிவிக்க அவசியமில்லாத நட்டங்கள் எவை என்பதை ஒரு 2 புள்ளிக்கு கேட்கலாம். அதுபோல் கணக்கீட்டு உத்தியோகத்தால் கையாளப்படத்தக்க நட்டங்கள் என்று சொல்லி கேட்கப்படுமாக இருந்தால் நீங்கள் அதை சொல்லக்கூடியதாக இருக்கும். அதே போல் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் இனி வேறுபட மாட்டார்கள். அமைச்சு செயலாளரான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், அமைச்சு செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் ஆகியோருக்கு இடையில் வேறுபாடுகள் தற்போது இல்லை. அந்த பகுதியை நீங்கள் பேசலாம். சரி, அப்போ நாங்கள் நிதி ஒழுங்கு விதி 108 தொடர்பாக அழகாக பார்த்துட்டோம். ஏதாவது தெளிவற்றது இருக்குமாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம். நாங்கள் இப்போ தருகிற அந்த இடைவேளை நேரத்தில் அந்த பகுதியை பற்றி பேசலாம். 109(1), 109(2) தொடர்பாக ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். ஆனாலும் அந்த பகுதியை சொல்லும். சரி தானே? பதிவளித்தல் கட்டளை என்றால் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நட்டங்கள் தொடர்பாக அறவிடுதலை நிர்ணயித்தல் உள்ளடங்கிய எல்லா தொடக்க நடவடிக்கைகளும் முடிவடைந்த பின்னர் நட்டங்கள் தொடர்பான அறவீடுகளை தீர்மானித்தல், அதாவது அறவிட வேண்டிய தொகைகளை தீர்மானித்தல் உள்ளடங்கலாக எல்லா ஆரம்ப நடவடிக்கைகளும் முடிவடைந்த பின்னர் பதிவளித்தல் கட்டளை ஒன்று வழங்கப்படுகிறது. முதலாவது விடயமா இப்படி சொல்லிக் கொள்வோம். சரிதானே? நட்டங்கள் தொடர்பில் நட்டங்கள் அறவீடு செய்ய வேண்டிய தொகைகளை நிர்ணயித்தல் உள்ளடங்கலாக எல்லா ஆரம்ப நடவடிக்கைகளும் முடிவடைந்த பின்னர் பதிவளித்தல் கட்டளை வழங்கப்படுகிறது. இது நட்டங்கள் சம்பந்தமான இறுதி கட்டளையை குறிக்கிறது. அந்த இறுதி கட்டளை என்ன என்றால், அதாவது இக்கட்டளையினால் கருதப்படுவது நட்டத்தின் அறவிடக்கூடிய உச்ச பெறுமதியிலிருந்து அறவிடப்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட தொகையினை கழிக்கும் போது வருகின்ற மிகுதியை, அறவிடக்கூடிய உச்ச பெறுமதியிலிருந்து நிர்ணயிக்கப்பட்ட அறவிடக்கூடிய உச்ச பெறுமதியிலிருந்து அறவிடுவதற்காக தீர்மானிக்கப்பட்ட தொகையினை கழிக்கும் போது வருகின்ற தொகையினை பதிவேடுகளில் இருந்து நீக்கிவிடுவதற்கும் குறிப்பிட்ட நட்டம் அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றும், குறிப்பிட்ட நட்டம் அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றும் அவ்வாறு வருகின்ற மிகுதியை பதிவேடுகளில் இருந்து நீக்கிவிடுமாறும், அதாவது பொருட்பதிவேடுகள், கையிருப்பு பதிவேடுகள் முதலியவற்றில் காணப்படுகின்ற பதிவுகள் அளிக்கப்படலாம் என்றும்
நட்டங்களை கையாள்வதற்கு அதிகாரமளிக்கப்பட்ட உத்தியோகத்தரால் வழங்கப்படுகின்ற கட்டளை பதிவளித்தல் கட்டளை என அழைக்கப்படுகிறது. இவ்வளவும் எழுதினா காணும். சரி, அதை நான் ரிப்பீட் பண்ணி உங்களுடைய நேரத்தை மெனக்கெடுத்ததில்லை. நேற்றும் இதை பற்றி பேசிட்டேன். அப்போது அறவிடக்கூடிய உச்ச பருமதிக்கும் அறவிட தீர்மானிக்கப்பட்ட தொகைக்கும் இடையிலான வேறுபாட்டு தொகையினை அவ்வாறு ஏற்படுகிற நட்டத்தினை அரசாங்கம் பொறுப்பேற்கிறது எனவும் அப்பெறுமதியினை பொருட்பதிவேடுகள் கையிருப்பு பதிவேடுகள் போன்றவற்றிலிருந்து நீக்கிவிடுமாறும் நட்டங்களை கையாள்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட அதிகாரியினால் வழங்கப்படுகின்ற ஆணை பதிவளித்தல் கட்டளை என அழைக்கப்படுகிறது. இது நட்டங்கள் தொடர்பான இறுதி கட்டளையை குறிக்கின்றது. அறவீடுகளை தீர்மானித்தல் உள்ளடங்க எல்லா விதமான தொடக்க நடவடிக்கைகளும் முடிவடைந்த பின்னர் பதிவளித்தல் கட்டளை கொடுக்கப்படுகிறது. இவ்வளத்தையும் உள்ளடக்கி எழுதினா போதுமானது. சரிதான். இந்த பதிவளித்தல் கட்டளையின் பிரதி யாருக்கு அனுப்பப்பட வேணும்? கணக்காய்வாளர் அதிபதிக்கு அனுப்பப்பட வேண்டும். பொருட்பதிவேடுகளில் இருந்து ஒரு பதிவை நீக்கும் போது பதிவளித்தல் கட்டளை தொடர்பான விவரம் அங்கே சொல்லப்பட வேண்டும். பதிவளித்தல் கட்டளை தொடர்பான விவரங்கள் சொல்லப்பட வேண்டும். இவ்வளவும் தான் முக்கியமான விடயம். அந்தளவோட பதிவளித்தல் கட்டளையை விட்டுட்டு 109(2) விட்டு விடுதல் கட்டளைக்கு போகும். அறவிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட பணத்தொகையினை அறவிடுவதற்கான எல்லா வழிவகைகளும் கையாளப்பட்டு குற்றப்பணத்தொகை என்று சொல்லப்படுகிறது. நட்டத்துக்கான அறவிட தீர்மானிக்கப்பட்ட தொகை. நட்டத்தில் அறவிட தீர்மானிக்கப்பட்ட தொகையை அறவிடுவதற்காக எல்லா விதமான வழிவகைகளும் கையாளப்பட்ட பின்னரும் அப்பணத்தொகையை பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ அறவிட முடியாத போது, அந்த பணத்தொகையை பகுதியாகவோ முழுமையாகவோ அறவிட முடியாத போது சம்பந்தப்பட்ட நட்டத்தை கையாளுவதற்கு நிதி ஒழுங்கு விதி 108 அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர் அவ்வாறு அறவீடு செய்ய இயலாத தொகையினை விட்டுவிடுமாறும் அவற்றிற்கான பதிவேடுகளில் அத்தொகையினை நீக்கிவிடுமாறும் வழங்குகிற ஒரு கட்டளை விட்டுவிடுதல் கட்டளை என அழைக்கப்படுகிறது. விட்டுவிடுதல் கட்டளை என்றால் அறவிட தீர்மானித்த தொகைக்கும் அறவிட்ட தொகைக்கும் இடையிலான வேறுபாட்டினை அரசாங்கம் பொறுப்பேற்கிறது என பிறப்பிக்கப்படுகிற ஒரு கட்டளை. இது பற்றியும் நாங்கள் பேசிட்டோம். இது ஒரு தெளிவுக்காக இருந்தால் சரி. இன்னும் ஒரு வகையான விட்டு விடுதல் நாங்கள் பின்னால் பார்ப்போம். நாங்கள் நிதி ஒழுங்கு விதி 103 பார்க்குற போது நான் உங்களுக்கு சொன்னேன், நான் பின்னாலே அதை பற்றி சொல்லுவேன். சொல்லுவேன்டா நான் தொடர்ந்து படிக்கிற நேரம் நிதி ஒழுங்கு விதி 110 நட்டப்பதிவேட்டில் பதிதல் வேண்டும் என்று சொல்லி பார்த்தாங்க. சரிதானே? நட்டப்பதிவேட்டில் பதிதல் வேண்டும். நட்டப்பதிவேடு தொடர்பாக 2 விதமான பதிவேடுகள் பேணப்படும். அதாவது முற்பண கணக்கு முயற்சிகளுக்கென தனியான ஒரு பதிவேடும் மற்ற முயற்சிகளுக்காக தனியான பதிவேடும் இருக்கவும். ஒவ்வொரு திணைக்களமும் 2 விதமான பதிவேடுகளை பேண வேணும். நட்டங்கள் தொடர்பாக முற்பண கணக்கு முயற்சிகள் தொடர்பான நட்டங்களுக்கு ஒரு பதிவேடு, மற்ற முயற்சிகள் தொடர்பான பதிவுகளுக்கு ஒரு பதிவேடு. நட்டங்கள் பற்றிய பதிவேட்டில் 11 விடயங்கள் 11 விடயங்கள் அடங்கும். நிதி ஒழுங்கு விதி 110 கீழ் வருகின்ற நட்டங்கள் பற்றிய பதிவேட்டில் நீங்கள் என்ன விதமான விடயங்களை பதிவீங்கள் என்று கேட்டால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளி போட்டாலும் 11 எழுதினா 8 புள்ளி தருது. சில வேளையில் நட்டத்தின் திகதிக்கு ஒரு புள்ளி இருந்தால் நியாயம் இல்லை. நட்டத்தின் திகதியின் நட்டத்தின் விவரத்துக்கும் சேர்த்து ஒரு புள்ளியை போட்டு செட் பண்ணி போடு. சரிதானே? இப்படியாக சில வேளைகளில் கேட்கலாம். ஆரம்ப நடவடிக்கையில் நீங்கள்
நட்டப்பதிவேட்டில் பதிவு செய்யும் போது என்னென்ன விவரங்களை எல்லாம் பதிய வேண்டும் என்று கேட்டால், நட்டத்தின் திகதி, அதாவது நட்டம் நிகழ்ந்த திகதி அல்லது நட்டம் நிகழ்ந்தமை கண்டறியப்பட்ட திகதி என்பதாக அது பொருள்படும். நட்டத்தின் திகதி, நட்டத்தின் விவரம், நட்டத்தின் விவரம் என்றால் பொருட்களின் விவரம், அவற்றின் வகைப்பாடு, பெருசா சின்ன லட்சா மீடியமா சிமோலா அலகுகளின் எண்ணிக்கை போன்றவை நட்டத்தின் விவரம். மூல விலை, அதனுடைய வாங்கின விலை, கொள்வனவு விலை இருந்தால், கிடைக்குமாக இருந்தால். இழக்கப்பட்ட நேரத்தில் அன்றைய பெறுமதி, மதிப்பீட்டு பெறுமதி என்றெல்லாம் நாங்கள் பார்த்தோம். உத்தேச பெறுமதி, மதிப்பீட்டு பெறுமதி, இதெல்லாம் நட்டம் பற்றிய அறிக்கையில், இறுதி அறிக்கையில் அடங்கும் என்றும் பார்த்துருக்கு. இங்கேயும் எழுதுகிறோம். மூல விலை கிடைக்குமாக இருந்தால், இழக்கப்பட்ட நேரத்தில் அன்றைய பெறுமதி, பதிலீட்டு செலவு அல்லது பழுதுபார்த்தல் செலவு, அதாவது அதனை மீள வைப்பதற்கான, புதுசாக ஒரு பொருளை வேண்டி கொண்டு வந்து பொருத்தி எல்லாம் செய்கிறதுக்கு தானே, அதான் திருப்பி வைப்பதற்கான பெறுமதி, அதாவது பதிலீட்டு செலவு அல்லது பழுது பார்ப்பதற்கான செலவு. 105 ஒன்றின் கீழ் மதிப்பிடப்பட்ட அறவிடத்தக்க ஆகக்கூடிய உச்ச பெறுமதி, அறவிடத்தக்க ஆகக்கூடிய உச்ச பெறுமதி. அது 105 ஒன்றுகளை நாங்கள் கணிப்பீடு பார்த்து வச்சிருக்கோம். அறவிடுவதற்காக நிர்ணயிக்கப்பட்ட தொகை, இப்ப 6ல் இருந்து 7 கழிக்க வாரதுக்கு பதிவு செய்ய வேணும் பதிவளித்தல் கட்டளை. சரிதானே? 6ல் இருந்து 7 கழிக்க வாரது தொகைக்கு பதிவளித்தல் கட்டளை, அதான் விஷயம். திணைக்கள பத்திரங்களின் தொடர்பு, திணைக்கள பத்திரங்களினுடைய தொடர்பு என்றால் பதிவளித்தல் கட்டளை, அதனுடைய திகதியும் இலக்கம் நாங்கள் இதில் இருக்கிற மாதிரி எழுதணும். திணைக்கள பத்திரங்களின் தொடர்பு 6, 7 முடிய 8. சரிதானே? இறுதி அறவீட்டு தொகையின் திகதி, திணைக்கள பத்திரங்கள் அது தொடர்பான எல்லா கடிதங்கள், இலக்கங்கள் எல்லாம் பார்த்து அறிக்கை அனுப்பின ஃபைல் நம்பர் போன்றவை எல்லாம் அதில் போடுவோம். இறுதி அறவீட்டு தொகை. சரிதானே? இறுதி அறவீட்டு தொகை, இறுதியாக எவ்வளவு தொகை அறவிடப்பட்டது அல்லது அதில் வருகிற மொத்தம் அதில் இருக்கும், ஒவ்வொரு குளத்திலையும் பதிஞ்சு கொண்டு வரும். பதிவளிப்பதற்கான அதிகாரம், பதிவளித்த திகதி. இங்க பதிவளிப்பதற்கான அதிகாரம் என்பது மிகுதி தொகைகளை, அறவிட முடியாத எல்லா தொகைகளையும் பதிவளிப்பதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தால், அது விட்டு விடுதல் என்பதும் பதிவேடுகளில் பதிவளிக்கப்படும். பதிவளித்த திகதி ஆகிய விடயங்கள், இதில் இருக்கிற 11 விடயமும் ஒழுங்குல உங்களால் யோசிக்க இயலும். இதில் ஒரு தர்க்க முறைமை ஒன்று இருக்கு, ஒரு லொஜிக்கல் ஓர்டர் ஒன்று இருக்குல்ல இருக்கு. அந்த லொஜிக்கல் ஓர்டரை நினைச்சுக்கொண்டு 11 விடயங்களை ஞாபகம் வச்சிருங்கோ. இப்படி மூல முடுக்கில் கேள்வி கேட்கக்கூடாது என்று நினைக்காதீங்க. உதவுகளுக்குள்ள தான் கேட்குறாங்க, சின்ன நாக்கடக்கே என்று சொல்லி. ஆனாலும் இது காரமான பகுதி, பல பேர் பார்க்காத பகுதி. இப்போ நிதி ஒழுங்கு விதி 110 அந்த படிவத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்று சொல்லி கேட்டால் அந்த பகுதியை சொல்லுவேன். சில பகுதிகளை நான் வேண்டாம் என்று சொல்லி விட்டுட்டு போகிறேன். சரியா? அந்த பகுதி வேண்டாம் இப்போதைக்கு, அவ்வளவும் படிக்கிறேன்டா நீங்கள் சலிச்சு போவீங்க. இப்போ 111, 112 நிதி ஒழுங்கு விதிகள் எவையும் வழங்கப்பட்டிருக்கவில்லை. 113 நான் திரும்ப ஒரு தடவை உங்களோட பேச போகிறேன் இந்த விட்டு விடுதல்கள் சம்பந்தமாக. விட்டு விடுதல்கள் என்பதற்கான வரைவிலக்கணத்தை நான் நிதி ஒழுங்கு விதி 101 வச்சு சொல்லி இருக்கிறேன். அரசாங்கத்துக்கு வருமதியான ஒரு தொகையை கைவிடுதல் அல்லது அழித்து விடுதல், விட்டு விடுதல் என அழைக்கப்படும். நிதி ஒழுங்கு விதி 102 வரையறுக்கப்பட்ட நட்டங்களிலிருந்து எழுகின்ற விட்டு விடுதல்கள் தொடர்பில் நாங்கள் 109 பார்த்தோம். நிதி ஒழுங்கு விதி 102 வரையறுக்கப்பட்ட நட்டங்களிலிருந்து வருகின்ற விட்டு விடுதல்கள் 109 பார்த்தாச்சு. இங்க பிரச்சனை அதையே கொண்டு வந்து சில பேர் விட்டு விடுதல் வேண்டா இப்படி என்று சொல்றாங்களுக்கு தெளிவா சொல்லி இருக்கு நிதி ஒழுங்கு விதி 113. நிதி ஒழுங்கு விதி 102 வரையறுக்கப்பட்ட நட்டங்களிலிருந்து வருவன அல்லாத விட்டு விடுதல்கள் பின்வருமாறு 2 விதமாக வகுப்பாக்கம் செய்யப்படுகிறது. 2 விதமா அதை கிளாசிபிகேஷன் செய்கிறோம். இதை 102 எழுகின்ற நட்டங்களே அல்ல, அது தவிர்ந்த வேறு விதமான நட்டங்கள். அதாவது அரசாங்கத்துக்கு வருமதியான ஒரு தொகையினை கைவிடுதல் அல்லது பதிவுகளில் இருந்து நீக்கி விடுதல்
பதிவேடுகளிலிருந்து நீக்கி விடுதல், அரசாங்கத்துக்கு வருமதியான ஒரு தொகையை கைவிடுதல் அல்லது பதிவுகளிலிருந்து அழித்து விடுதல், நீக்கி விடுதல் என்று வச்சுக்கொள்வோமே, அது விட்டு விடுதல் என அழைக்கப்படுகிறது. 102 எழுகின்ற நட்டம் ஒரு வகையானது. நாங்கள் பார்த்தாங்க, அரசாங்கத்துக்கு ஏற்படுகிற நட்டங்களை 2 விதமாக வகைப்படுத்தலாம். ஒன்று நிதி ஒழுங்கு விதி 102 வரையறுக்கப்படுகின்ற நட்டங்கள், 2வது விட்டு விடுதல்கள் என்று சொல்லி. இப்ப இங்க 102 எழுகின்ற நட்டங்கள் தவிர வேறு விட்டு விடுதல்களைத்தான் நாங்கள் கொஞ்சம் வகைப்படுத்த போறோம். அழகா சொல்லியிருக்கு. இப்ப வாசிக்க உங்களுக்கு விளங்கும். சில வேளை உங்களை இப்படி கேட்கலாம், விட்டு விடுதல்கள் என்றால் என்ன? விட்டு விடுதல்களினுடைய 2 வகைகளும் அவை. ஒரு வரவிலக்கணம் சொல்லுகிறோம். அரசாங்கத்துக்கு வருமதியான ஒரு தொகையை கைவிடுதல் அல்லது பதிவேடுகளில் அதன் பதிவுகளை அழித்து விடுதல் விட்டு விடுதல் எனப்படுகிறது. அடுத்த விடயம், நிதி ஒழுங்கு விதி 102 வரையறுக்கப்பட்ட நட்டங்களிலிருந்து வருவன அல்லாத விட்டு விடுதல்கள் 2 வகையாக இருக்கும். ஒன்று நியதி சட்டமுறையான விட்டு விடுதல்கள், 2வது பிற விட்டு விடுதல்கள். இதை கவனிங்க, இந்த 2ஐயும் எளிமையாக சொல்லுங்க. சரிதானே? அரசிறை அல்லது அரசாங்கத்துக்கான வருமதி ஒன்றினை கைவிடுவதற்கு அல்லது பதிவேடுகளிலிருந்து பதிவுகளை அளிப்பதற்கு சட்டத்தினால் ஏற்கனவே அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்களினால் மேற்கொள்ளப்படுகின்ற விட்டு விடுதல்கள் சட்டமுறையான விட்டு விடுதல்கள் எனப்படுகிறது. விளங்கிட்டு தானே? அரசிறை அல்லது அரசாங்க வருமதி ஒன்றினை கைவிடுவதற்கு அல்லது பதிவளிப்பதற்கு சட்டத்தினால் அதிகாரம் பெற்ற உத்தியோகத்தர்கள் மேற்கொள்ளுகின்ற விட்டு விடுதல்கள் நியதி சட்டமுறையான விட்டு விடுதல்கள் என அழைக்கப்படுகிறது. அரசாங்கத்துக்குரிய சில அரசிறைகள் அரசாங்கத்திற்கான வருமதிகளை விட்டு விடுவதற்கு திரைசேரியின் அனுமதி பெற்று, திரைசேரியின் அனுமதியை பெற்ற பின்னர் அந்த தொகைகளை கைவிடுதல் அல்லது பதிவளித்தல் செய்கின்ற நடவடிக்கை பிற விட்டு விடுதல்கள் என்று சொல்லப்படுது. இவ்வளவுதான் விஷயம். சுருக்கமாக சொல்லுகிறோம், அரசாங்கத்துக்கு வருமதியான ஒரு தொகையை கைவிடுகிறதுக்கு ஏற்கனவே சட்டத்தால் அதிகாரம் அளிக்கப்பட்டவர் செய்தால் நியதி சட்டமுறையான விட்டு விடுதல், திரைசேரியிட்ட கேட்டு அனுமதி எடுத்து போட்டு செய்ய வேண்டியிருந்தால் அது பிற விட்டு விடுதல் என்று சொல்லப்படுகிறது. சரிதானே? இப்போ இங்கே பிற விட்டு விடுதலுக்கு அழகாக கட்டுரை எல்லாம் எழுதி இருக்கு, அதை நீங்கள் வாசித்து பார்த்து கொள்ளலாம். இவ்வளவுதான் சுருக்கம். சரி, நாங்கள் பிரிவு 4க்குள்ளே போக வேணும். அது காலம் கடந்த கொடுப்பனவுகள் என்கிற வேறு ஒரு பகுதிக்குள்ளே போக போகிறோம். இந்த அளவில் நட்டங்கள் நிறைவு பெற்றது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நட்டம் பற்றிய சந்தேகங்கள் எவையேனும் இருந்தால் நாங்கள் ஒரு 5 நிமிஷம் கலந்துரையாடலாம் அல்லது புதிய பகுதி ஒன்றுக்குள்ளே போகலாம்.